ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பணிவுடனும் பக்தியுடனும் வணங்கி கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, தங்களின் தரிசனத்தை காணும் நாங்கள் எங்களின் ஆத்மாவையும் உணர்கிறோம். நாங்கள் இந்த உணர்தலை பெறுவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான குழப்பங்களையும் சந்தேகங்களையும் மாயைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தியானத்தின் ஆழத்தை உணர்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து இதயபூர்வமாக 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். கவனம் நமது சகஸ்ராராவிலிருந்து கவனித்தோமானால் 3 மகா மந்திரங்கள் கூறும் பொழுது நமக்குள் குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை நன்றாக உணர முடியும். நமது குண்டலினி தாய் 3 மகா மந்திரங்கள் கூறும் பொழுது அவர் மேலெழும்பி விடுவார். கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, தங்கள் மீது நாங்கள் மனித வாழ்க்கையின் விதியின் கலவையில் நிற்கிறோம். தாயே, எங்களிடத்தில் தங்களின் அன்பினால் இதுவரை நாங்கள் கிருபையுள்ளவர்களாக இருக்கின்றோம். தாயே, நீங்கள் எங்களுக்கு உணவு, உடை, நீர், தங்குமிடம் கொடுக்கிறீர்கள். தங்களுக்கு எங்களின் நன்றிகளை பணிவுடன் செலுத்துகிறோம். தாயே, எங்களின் ஆன்மீகத்தில் நாங்கள் உறுதியாகவும் மேன்மேலும் முன்னேறுவதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் சகோதர சகோதரிகளை தேடுகையில் எங்களுக்கு பொறுமையை தந்தருளுங்கள். எல்லா கவனச்சிதறல்களிலிருந்தும் எங்களுக்கு பற்றின்மையை தந்தருளுங்கள். எங்களின் பணியில் விடாமுயற்சியை தந்தருளுங்கள். தாயே பூமி மாதா, தங்களின் கடல்கள் கரையை சுத்தப்படுத்துவது போல எங்களின் இதயங்களை சுத்தப்படுத்த எங்களுக்கு உதவுங்கள். நாங்கள் இதனால் சரியானதை மட்டுமே செய்வோம். தாயே, எங்களுக்கு எப்பொழுதும் தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையானவர்களாக இருக்கவும் எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே,
நாங்கள் இந்த மகாயோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தந்தருளுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் இதே நிலையில் நமது கவனத்தை வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं
तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपम् गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रथं च वरदं हस्तैर्बिभ्राणम् मूषकध्वजम् रक्तं लम्बोदरम् शूर्पकर्णकम् रक्तवाससम् रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் எங்களிடமிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்க காத்தருளுங்கள். தாயே, தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் தத்துவத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் எங்களின் இடாநாடியும் அதன் சக்கரங்களும் முழுமையாக நிறைந்திருந்து அனைத்து தெய்வங்களின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெறுவதற்கு தயவு செய்து எங்களை ஆசீர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே,
நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 6 விதமான அசுர குணங்களான காம, குரோத, கோப, மோக, லோப, மத, மாத்சரிய போன்ற அனைத்து குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஆசிர்வாதத்தாலும் தங்களின் தத்துவத்தாலும் எங்களின் பிங்களா நாடியும் அதன் சக்கரங்களிலும் இருக்கின்ற தெய்வங்களின் ஆசிர்வாதத்தையும் நாங்கள் முழுமையாக பெற்று அதை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் எங்களிடமிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் பரிபூரணமான அன்பை உணர்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான சமநிலையற்ற தன்மைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்க, நாங்கள் நிகழ்காலத்தில் இருக்க, எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஆசீர்வாதத்தாலும் தங்களின் தத்துவத்தாலும் எங்களின் மைய நாடியும்
அதன் சக்கரங்களும் நிரம்பியிருந்து நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் சமநிலையில் இருக்கிறோம் என்கின்ற அந்த உணர்வில் எவ்வித சலனமும் இல்லாத நிலையை எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. நாங்கள் தங்களின் அன்பை எங்களின் மைய நாடியில் முழுமையாக உணர வேண்டுமம்மா. எங்களை ஆசிர்வதியுங்கள். நாங்கள் சமநிலையில் இருக்க. கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணம் உடையவர்களாகவும் இருப்பதற்கு அருள் புரியுங்கள். அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக இருப்போம். தாயே, தாங்களே எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவர், எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர். நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது அனைத்திற்கும் காரணமானவர் தாங்களே ஆவீர். எங்கும் நிறைந்திருக்கின்ற தாங்கள் எங்களின் மூளை தூயவற்றை நினைக்க அருள் புரியுங்கள். எங்களின் செயல்கள் அனைத்திலும் நேர்மை மட்டுமே நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். தாயே, குண்டலினிமா எங்களுக்குள் இருந்து அவர் மேல் எழும்பும் பொழுது எல்லா சக்கரங்களிலும் சென்று சகஸ்ராராவை அடையும் பொழுது அவரால் நாங்கள் உணர்கின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வின் ஆனந்த நிலையை எப்பொழுதும் எங்களுக்குள் நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். ஸ்ரீ கணேசராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ கணேசரின் ஞானம், விவேகம், தூய்மை, மங்களகரம், அன்பு, பக்தி, சரணடைதல் போன்ற குணங்கள் எங்களுக்குள் நிறைந்திருப்பதை நாங்கள் உணர்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையிலிருந்து தங்களின் அன்பை உணர்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே.
தங்களால் மட்டுமே அனைத்தையும் மாற்றி அமைக்க இயலும். எங்களை தயவு செய்து தூய்மைப்படுத்தி சமநிலையில் எப்பொழுதும் வைத்திருங்கள். எங்களின் மூலாதார சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது தியானத்தின் பொழுது நாம் மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரா வரை நமது கவனத்தை கொண்டு சென்று சகஸ்ராராவிலிருந்து நமது மூலாதாரத்தை உள்நோக்கி கவனிக்கும் பொழுது நமது மூலாதார சக்கரம் முழுமையாக குளிர்ந்த நுண் அதிர்வுகள் வெளிப்படுவதையும் நாம் உணர முடியும். நமது தியானத்தில் மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ பிரம்மதேவ சரஸ்வதியின் சொரூபமாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாங்களே தெய்வீக நுண்ணறிவாவீர். தெய்வீகத்தின் அகங்காரமும் தாங்களே ஆவீர். சூரியன், சந்திரன், ஆகாய தத்துவத்தின் ஆசானாவீர். காற்று தத்துவத்தின் அதாவது ஒளி மற்றும் தொடு உணர்வின் ஆசானாவீர். தாங்களே எரியும் விளக்கின் தத்துவத்தின் ஆசானாவீர். ஒளி, தொடு உணர்வு மற்றும் வடிவத்தின் ஆசான். நீர் தத்துவத்தின் அதாவது ஒளி, தொடு உணர்வு, வடிவம் மற்றும் சுவையின் ஆசானாவீர். தாயே, தாங்களே பூமி தத்துவத்தின் அதாவது ஒளி, தொடு உணர்வு, வடிவம், சுவை மற்றும் மனம் அவற்றின் ஆசானாவீர். தாயே, காற்று மூலகத்தின் தேவதையும் தாங்கள். நெருப்பு மூலகத்தின் தேவதையும் தாங்களாவீர். நீர் மூலகத்தின் தேவதையும் தாங்கள். நிலம் மூலகத்தின் தேவதையும் தாங்கள். இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் தங்களுள் அடங்கியது. 5 பஞ்ச பூதங்களின் நுட்பமான தனிமங்களின் முழுமையும் தங்களுள் நிறைந்திருக்கிறது. அனைத்து வாழ்க்கை ஆற்றலின் சாராம்சமும் தாங்களாவீர். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர்.
அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் தெய்வீகத்தின் நுண்ணறிவை தந்து அதன் மூலம் எங்களின் செயல்களிலும் தெய்வீகத்தை பற்றிய புரிதலிலும் இருக்கின்ற அனைத்து சந்தேகங்களையும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு தெளிவானதை எங்களுக்குள் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். தாயே, தங்கள் அருளால் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்படுகிறது, எங்களின் செயல்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறது, எங்களின் சிந்தனைகள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. நாங்கள் அதை முழுமையாக உணர்வதற்கு எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் தியானத்தின் 4வது நிலையான துரியா நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். Creativity of Saraswati is lost. Saraswati, Brahmadeva, Saraswati, please teach us how to sing. How to sing, how to sing. Please teach us how to sing. Shri Brahmadeva, Saraswati, Brahmadeva, Saraswati, please teach us how to dance. How to dance, how to dance. Please teach us how to dance. Shri Brahmadeva, Saraswati, Brahmadeva, Saraswati, please teach us how to dance. How to dance, how to dance. Please teach us how to dance. Brahmadeva, Saraswati, Brahmadeva, Saraswati, please teach us how to dance. How to dance, how to dance. Please teach us how to dance. Shri Brahmadeva, Saraswati, Brahmadeva, Saraswati, please teach us how to live. How to live, how to live. Please teach us how to live. Shri Brahmadeva, Saraswati, Brahmadeva, Saraswati, please teach us how to meditate. How to meditate, how to meditate. Please teach us how to meditate. Please teach us how to meditate. Please teach us how to meditate. மெதுவாக நமது கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். நாபியிலிருந்து மெதுவாக பவசாகரம்,
பவசாகரத்திலிருந்து அநாகதம், அநாகதாவிலிருந்து விஷுத்தி, விஷுத்தியிலிருந்து ஆக்ஞா சக்கரா, ஆக்ஞாவிலிருந்து சகசிராரம், தாயி. 1000 இதழ் கொண்ட தாமரையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சகசிரார சுவாமினியான தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்து 2ஆம் பிறப்பை அளித்ததுடன் அனைத்து வேதங்களின் நுட்பத்தையும் அதன் மூலம் தெய்வீகத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிந்திருக்கிறீர்கள். தாயி, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற நிலையில் ஆழமான தியான நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्दरूपिणी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. இந்த ஆழ்நிலை தியான நிலையிலிருந்து அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Means you have known Sahaja Yoga. Also, many of you are realized souls. And many of you have achieved a great height within yourself. And many of you have assumed the divine grace. It's working, it's maneuvering, and its manifestation very well. It was to be so. It had to work out that way. Human beings have to evolve. They have to evolve. It's God's plan. Slow, no doubt, because it's a living process. It's nothing artificial.
It has to happen within you. Today only, as I told you, that even if you may know about Sahaja Yoga, you may know a lot about it, but you have to become. Becoming is the problem. Because there are many Sahaja Yogis today and very few new people. First I will, of course, tell something about Sahaja Yoga, and then I would like to tell you how to become. That is very important. New phase must start in Sahaja Yoga. The first thing is, what is Sahaja Yoga? Sahaja Yoga means bond with you. Saha means with, Ja means bond. This right to unite with God is born with you. As soon as you are born a human being, this right you have. And that is why human beings are seeking. They are somehow aware of that right. Now we have many books. We can call them the Holy Scriptures. Those who have talked about Kingdom of God. They have talked about all-pervading power. They have talked about God Almighty. They have talked about Holy Ghost, as in Sanskrit language we call it Adi Shakti. All of them have talked about your rebirth, that you are to be born again. But with the advent of science, we just felt that this is all unknown. To begin with, it was treated as something very unknown, very difficult. The union with God. But God was not denied. But as the science started growing, the thinking mind was lost in the moorings. And it started believing there is no God. It helped them a little to believe in that. But whether you believe in God or not, it makes no difference. There are people who have ardently believed in God, who have been mad after God, who went to lunatic asylum thinking of God. So many things have happened to them. Of course, there are many scientists also who went to lunatic asylum. So what was missing? This was the waiting period. And you had to choose the right and the wrong with your own awareness, with your own understanding. That had to be, because you had to grow up to a point. Your maturity has to come up to a point. Your awareness had to reach a certain state. You had to wait. There is all-pervading power. And there is God. But you are not yet connected. If you are not yet connected, everything is just a story. It's so artificial. It has no meaning. It was to happen during modern times. It is all predestined. Of course, the results are fantastic. But it was to happen. That thousands are to be connected with that divine power. But this is a living evolutionary process. This is born with you, this is within you. As you cannot become from monkey to human beings. You cannot become
higher than human beings by yourself. Somebody has to do it. Somebody has to lead you. Christ had to come on this earth. Krishna had to come on this earth. Rama had to come on this earth. Just to give you a push in your awareness. But the time of your culmination has come, where you have to really jump into that kingdom of God which is promised. But this is your right. And for this, you don't have to pay, you don't have to plot, you don't have to work hard. It's in your own right you are going to get it. This is Sahaja Yoga. Now for the Sahaja Yogis who have got realization in their own right again. And it has worked with them. As soon as you get your realization, you start understanding vibrations, you start understanding the Kundalini, you can raise the Kundalini yourself, you can understand your own chakras, you can understand the chakras of others. You start understanding what is vibratory awareness tells you. You have a new awareness within you. An actualization that has taken place in you by which you can recognize what is right and what is wrong. A rapport is now established between you and the divine, you and the unconscious, you and God, and you can get answers for whatever you want. But still, in the West, we are more rational. Whatever we have found out so far is by using our rationality. Our movement in life has been through our rationality, through our thinking, and the IQ is very high in this country. But in the East, people have more of heart. They have used their heart for their seeking, for solving their problems, while we have used our rationality in the West. Because of this, the effects of Sahaja Yoga are felt in two different ways. For example, for an Indian, when he gets his realization, if he is not westernized, if his IQ is not very high, of superlative degree, see, or if he has not listened to your mastermind programs, then such a simple Indian gets it in a very easy way. Thousands of them can get it. And they immediately feel the joy, because joy is the quality of heart, is the quality of your spirit. That it gives you joy. But with rationality, the mind that has moved with rationality, the life that has lived with rationality, is identified with rationality, first gets the knowledge about Sahaja Yoga. You people are much more knowledgeable about Sahaja Yoga than Indians are. For example, Gregor's book, if you give it to some Indian, he'll say, oh, it goes over my head, I don't know what all this is about. They just can't read it. It's too much. They said Sahaja Yoga is so simple. Why should there be such a long lecture about it? But for you, it's a treasure. That is how, in the West, first you get the knowledge, but not the joy. While they get the joy first and then the knowledge. All these are the qualities of the spirit. Your attention can enter into your awareness. That means when you get realization,
the spirit you feel through your conscious mind. You start feeling the spirit through your conscious mind. You start feeling the vibrations flowing through your hands. Your attention is enlightened. Means you see that the flow of vibration is recorded by your nerves, by your central nervous system. They can feel the flow of the cool breeze. They can feel the rising of the Kundalini. This is the knowledge about the truth you get, that there is spirit which is emitting these beautiful waves. So when you grow from knowledge towards joy, while an Eastern person grows from joy towards knowledge. That's why the Sahajogis of London are serious people, you see. Knowledge makes you very serious. But joy makes you like a child. You live like a child. You don't know how to become serious. Very difficult. So how to grow is the problem with the Western people. Now with the Eastern people I will tell them something else, but with you I have to tell you something else. You know that very well, that we have to tackle problems which we face and not the problems that others face. You see, it's a very common human venture that people try to solve the problems that others are facing and never see their own problems. So we have to face our problems that are confronting us. When we are Sahajogis, what happens? We start getting knowledge and knowledge and knowledge through vibrations. We start understanding about chakras. We start understanding as to what mantras to be said for particular chakras. We also know how to maneuver the power. We also know how to save ourselves and also know how to save others. We know how to cure others. We know all about medicine. We can cure cancer. We can cure ourselves, we can cure others. And all this comes to us so easily. Apart from that, we understand the relationship between science and Sahajog, between economics and Sahajog, between politics and Sahajog, between physics and Sahajog, and between so many other branches of knowledge with Sahajog, because they are also part and parcel of human beings. We start understanding psychology through Sahajog in a new way. We start understanding all the scriptures of the world because everything is enlightened and we understand Sahajog. But we do not become fully that which we have to be. We do not fully manifest our spirit. If so, we would be completely in joy. The reason for that is very simple. That in the beginning, when we start feeling the vibrations, when you get the first realization, it's in a very big way. You enjoy that experience. Then Kundalini starts going to other places to supply, for example, to your brain to begin with. Because you have used your brain too much. And still you are using your brain to know about Sahajog. I think in the beginning, when we had started our work here, people used to ask me questions after questions. I mean, all sensible questions, all about the knowledge of Sahajoga. It's all concerning the knowledge of Sahajog.
Nothing outside. Because what is outside Sahaja Yoga, I don't know. But still it was only questioning about it, not being. So how do we grow in Sahaja Yoga? When we have such a thinking capacity. First you jump into thoughtless awareness. Means a thought that rises within you and falls off, and another thought that rises within you and falls off. The space in between those two thoughts, that is the one we achieve through our Kundalini awakening. We have to establish that space. Now what is that space? That's the mouth of our entry into the processes of the divine power. Say for example, this is the mouth of this mic. If I say something here or here, it won't work out. It will only work out when I say something here. In the same way, if you have a problem, to begin with, a Sahaja Yogi will try to solve it the way he has been solving it before. Like he'll rationalize it, he'll analyze it, he'll sit with other Sahaja Yogis, sit down and analyze Sahaja Yoga also. It's a very common pastime with some of the Sahaja Yogis. There's nothing to analyze in Sahaja Yoga, it is the synthesis. So, what we have to do is to feel it more within us and establish that thoughtless awareness. Any problem you have. I'll give an example, a very simple example of Regis coming to me. He had his thesis to be put for examination, and he was fed up. He didn't even have patience to put it into a proper bound and all that. And he came to me and he said, "But what to do with this?" I said, "All right, you bring your thesis to me." I took the thesis in my hand, that's all. He said, "Aren't you going to read it?" I said, "No, there's no need to read it." I just closed my eyes, I gave it back to him. I said, "You put it for examination." And third day he was PhD. Now what did I do? No magic, nothing. It's no magic, it's so practical. God has his own powers. He has his own machinery. He has his own government. He has everything which is dynamic. You can't imagine how many dimensions he can work it out. Just you have to put it in the mouth of that machinery. If you can do it, you get the results easy. Only one thing God cannot do. That is to make you sensible, to make you wise. That's one thing, that's your own lookout. That's in your own choice. Because you are guided by your ego. You are identified with your ego. And anything I say may upset you or may appeal to you. God knows how you are going to react. But only way you can grow is to be in the center, to see, not to go to extremes of anything. To be in the center. Even listening to me, try to be in the center. But human beings are funny, as I told you, you see. They must go to extremes. You give them any job, they must go to the extremes. Anything you give them, they cannot keep to the center. They can never keep the balance. Now see, this one, if it could not be balanced, how can I speak on that? I mean, in day-to-day life, we never sit without a balance on a chair, do we? Do we sit on one side all the time? Or do we drive our cars on one side, recline like that? Do we do anything that is under imbalance? Say, for example, these lights, how they are well balanced? It has to be in balance, everything. But in our behavior towards God, we are very much imbalanced. For example, if I tell you stand on your heads, you'll get God. You'll do it. You'll go on doing it till you break your neck, land up in the lunatic asylum. You will go on doing. But you must understand that how can you achieve God by doing these things? These things anybody can do. All these things can be done
by anyone whatsoever. But can you pulsate Kundalini in the triangular bone? You cannot. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த அமைதியான ஆழமான தியான நிலையை தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.